தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த இனிகோ இருதயராஜ் தாக்கல் செய்துள்ள தேர்தல் மனு இந்திய தேர்தல் சட்டங்களின் கீழ் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. இந்த மனுவில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அவை மிக முக்கியமான தேர்தல் விதிமீறல்களாக கருதப்பட்டு தற்போதைய தேர்தல் முடிவுகளையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டவையாக மாறும். இந்த மனுவில் முதன்மையாக வேட்பு மனுவில் தகவல் மறைத்தல் குறித்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் தனது சொத்து, வருமானம், நிலுவையில் உள்ள வழக்குகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்களை சத்திய பிரமாண பத்திரத்தில் முழுமையாக தெரிவிக்க வேண்டும். இதனை வேண்டுமென்றே மறைத்தது நிரூபிக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த தேர்தல் முடிவையே பாதித்த காரணியாக நீதிமன்றம் கருத வாய்ப்புள்ளது. அடுத்ததாக, தேர்தல் பிரச்சாரத்தில் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளை பயன்படுத்தியது மற்றும் தேர்தல் செலவு கணக்குகளை முழுமையாக சமர்ப்பிக்காதது உள்ளிட்ட புகார்களும் இடம்பெற்றுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி குழந்தைகளை கொடியேந்தவோ, கோஷமிடவோ அல்லது அரசியல் மேடைகளில் பயன்படுத்தவோ கூடாது. அதேபோல சமூக வலைதள விளம்பரங்கள், டிஜிட்டல் பிரச்சாரம் மற்றும் வாகனங்களுக்கான செலவுகளை மறைப்பதும் சட்டப்படி குற்றமாகும். மேலும் மத வழிபாட்டு தலங்களை அரசியல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் ஊழல் நடவடிக்கை என்ற கடுமையான பிரிவின் கீழ் வரக்கூடும். பொதுவாக இது போன்ற தேர்தல் மனுக்களில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் தேர்தலை செல்லாததாக அறிவிக்க கோருவதோடு அடுத்தபடியாக அதிக வாக்குகள் பெற்ற தன்னை வெற்றியாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்படும். இருப்பினும் நீதிமன்றங்கள் தோல்வியடைந்த வேட்பாளரை நேரடியாக வெற்றியாளராக அறிவிப்பது மிகவும் அரிதான ஒன்றாகும். ஒருவேளை குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வலுவான ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தொகுதியில் மறுதேர்தல் நடத்தவே நீதிமன்றங்கள் உத்தரவிட அதிக வாய்ப்புள்ளது. தற்போதைய சூழலில் இவை அனைத்தும் மனுதாரரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மட்டுமே ஆகும். நீதிமன்றம் இது குறித்து இன்னும் எந்த இறுதி முடிவும் எடுக்கவில்லை. மனுதாரர் தரப்பில் இதற்கான போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டியுள்ள நிலையில் எதிர்த்தரப்பினருக்கும் தங்கள் விளக்கத்தை அளிக்க நீதிமன்றம் வாய்ப்பளிக்கும். இரு தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த பிறகே நீதிமன்றம் இதன் மீதான இறுதி தீர்ப்பை வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.